வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ரிஷபராசி உங்களது ராசியிலே ராகு இருக்கிறார். ஸோ ராகு இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பயங்கள் வந்து போகும். பட் அது ரொம்ப பயமாக இருக்குன்னா ராகுக்கு ஒரு பயம் நீக்குதுன்னா அது சந்திரன் ராகுவும் வந்து உங்களது ராசியில் இருக்கிற சந்திரன் ராகு வந்து மீட் ஆகிற ஒரு கண்டிஷன் வந்து கொஞ்சம் பயங்கள் வரும். அது நீங்கணும்னா துர்கைக்கு வந்து விளக்கேற்றுங்க. ஸோ கொஞ்சம் வந்து பயங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி புதன் வந்து 5ல் ஆட்சியாக இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் 5ல் வந்து சூரியன் செவ்வாய் ஒரு இணைவு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்க டென்ஷன் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கலைஞர்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வாய்ப்புகளில் வந்து கொஞ்சம் சின்ன டென்ஷன்ஸ் இருக்கிறது மறுப்பதற்கு இல்லை. அதுவும் 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் தாயார் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கருத்து பேதங்கள்லாம் வரும். கொஞ்சம் சச்சரவுகள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் வாக்குவாதம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடத்துக்கு வேறு ஒன்றும் இல்லை. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டுங்க. ஏன்னா சூரியன் செவ்வாய் 4ஆம் அதிபதினு வரும்போதே வண்டி வாகனங்கள் எங்கேனாச்சும் முட்டி மோதுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக வண்டி ஓட்டுங்க. சேஃப்டி மெஷர்ஸ் ஹெல்மெட் இதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக போட்டுக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதிக்கு வந்து சனியின் பார்வை, அதுவும் 9ல் இருக்கிற சனியின் பார்வை இருக்கும்போது வேலையில் நிறைய சேஞ்சஸ் வரும். குருவின் பார்வையும் அங்கேயே இருக்குன்னா சனி குருவின் போது புதிய முயற்சிகள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெரிய வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை செய்பவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, புதிய ஒரு முயற்சியை எடுக்கிறதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறனால குழந்தைகளுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. அவங்களுடைய வருங்காலம் இருக்கிறதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். வீட்டில் வந்து சின்ன சின்ன சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தாயார் கொஞ்சம் சண்டை போடுவாங்க. அவங்ககிட்டலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க. மற்றபடி வந்து 6ல் வந்து சுக்கிரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் சுக்கிரன் அது வந்து 6, 8ன்னும் போதே என்றைக்குமே வந்து நீங்கள் பேசும்போது பழகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் தான் ஆப்பு வச்சுப்பீங்க. ஓகேங்களா? எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் யார்கிட்ட பேசணும், ஜென்ரலாகவே எப்போதுமே ரிஷபராசிக்காரர்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம், உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் சுக்கிரனே வந்து அவங்க ஆட்சி படுத்தும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் பகைமை அதிகமாக வளர்த்துப்பீங்க. போகிற இடத்துல வந்து எதாவது இடவிடமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்து பார்த்துக்கோங்க. அதுவும் வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப 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 அலர்ட்டாக இருந்துக்குங்க. ஏன்னா வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் நமக்கு தெரியாமையே நம்மளே எதிரிகளை வளர்த்து கொடுக்குற ஒரு வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வேலை கிடைக்கும். பட் வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே அட்டகாசங்க. 7ல் வந்து கேது இருக்கிறது, அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கேதுன்றது வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது ஒய்ஃப்லாம் வந்து கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுவாங்க. ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் அந்த காரசாரமான விவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா வண்டியில் வந்து இந்த பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா எதாவது மடக்குனாங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்கா, பேப்பர் வச்சுருக்கானோ, இல்லைனா 2000 5000 ஃபைன் கட்டுற மாதிரி. இன்றைக்கி வந்து ஃபைன் ரேட்லாம் ஏற்றிட்டாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கனால வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய வந்து ஒர்க் ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னடா அது அதிகமாக வேலை வாங்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் அப்பா பிடிப்பார். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியது தான். மற்றபடி வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ தொழிலில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் திருப்பி அதிலே போகிற மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் வளர்ச்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் வந்து முயற்சி பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் தொழில் சார்ந்த கல்வியில் வந்து முயற்சி பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வேலை வாய்ப்புகளோ இல்லை ஒரு அடுத்த லெவலுக்கு முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் மாஸ்டர் டிகிரிக்கெலாம் வந்து உடனே உங்களுக்கு சீட் கிடைக்கிற வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 9ல் இருக்கிறனால வெளிநாட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் எல்லாமே அட்டகாசம். 12ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது, அதுவும் சூரியன் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் வெளி வட்டாரங்களில் வெளியூர்லலாம் போகும்போது கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க. வெளியூரில் ட்ராவல் ஆகி போகும்போது பக்கத்து சீட்டுக்காரன் இந்த பஸ்ஸில் போகும்போதெல்லாம் சண்டை போடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் இருக்கும். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு இப்போ பஸ்ஸில் வந்து சேவனேன்னு போயிட்டுருப்பீங்க, அவன் பாட்டுக்கு அப்படியே சாய்ந்து தூங்குவான். என்ன கொஞ்சம் அப்படியே ஜொல்லெல்லாம் வந்து நீங்கள் டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதனால் வாக்குவாதங்களாம் பாவம் பயபுல தூங்கிட்டு போட்டுன்னு விட்டு போங்க. கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு தான் போயாகணும், வேறு வழியில் இன்றைக்கி வாழ்க்கை அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. மற்றபடி இந்த வாரம் என்னென்ன விசேஷம் பார்ப்போம். ஸோ இந்த வருஷம் விசேஷம் பார்த்தோன்னா 14ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி அன்றைக்கி
காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. அதுவும் வந்து ராகு காலத்தில் வந்து காலபைரவர் வழிபாடு பண்ணும்போது உங்கள் பகைவர்களை எதிர்த்து தள்ளக்கூடிய ஒரு வன்மை கண்டிப்பாக வந்து காலபைரவருக்கு உண்டு. ஸோ தெரிவார் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக காலபைரவர்கிட்ட சொல்லுங்கள். அது ராகு காலத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 17ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி அன்றைக்கி வயிற்றுக்கு லீவ் விட்டு ஓம் நமோ நாராயணான்னு அந்த பெருமாள் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. 18ஆம் தேதி அன்றைக்கி சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம். அன்றைக்கி கோயில்கள் மேக்ஸிமம் விடுறதில்ல தமிழ்நாட்டில். மற்றபடி வெளி மாநிலங்களில் விட்டாங்கன்னா போய் அந்த பிரதோஷக்காரங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அப்படி வந்து கோயில்கள் வந்து நம்மளை அலோவ் பண்ணலைன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம்னா காலையிலே போய்ட்டு ஒரு விபூதியோ தேனோ வந்து ஐயர் அங்கே இருக்கவங்ககிட்ட கொடுத்துருங்க. கோயிலில் இருக்கவங்ககிட்ட அவங்க அதை அபிஷேகத்தை யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்கும். இது மாதிரி பண்ணும்போது உங்களது தோஷங்கள் நீங்கி உங்களது குடும்பம் அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதை கண்டிப்பாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.